Good morning, students. Welcome to Blue Star Science Secondary School online classes for 11th computer application. Today we are going to learn about chapter 8 presentation basics. இந்த கிளாஸஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து presentation softwareனா என்ன, எப்படி வந்து presentation software ஓபன் பண்றது, ஒரு presentation எப்படி கிரியேட் பண்றது, அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேர்க்குள்ள விண்டோக்குள்ள என்னென்னலாம் இருக்கு, அதுக்கப்புறம் அதுல என்னென்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் எப்படிலாம் வந்து அதை ஃபார்மேட் பண்ண டிசைன் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தோம். எப்படி ஒரு ஸ்லைட் ஷோ ரன் பண்ணலாம், ஒரு ப்ரெசன்டேஷனை எப்படி கிரியேட் பண்ணலாம், சேவ் பண்றது, இதெல்லாம் வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல பார்த்தோம். இந்த கிளாஸஸ்ல வந்து மாஸ்டர் ஸ்லைட்னா என்ன, எப்படி வந்து ஒரு கிராஃபிக் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இமேஜை எப்படி இன்சர்ட் பண்றது, ஆடியோ வீடியோ இதெல்லாம் எப்படி இன்சர்ட் பண்றது அப்படின்றத இந்த கிளாஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைட் மாஸ்டர். இந்த ஸ்லைட் மாஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைடு, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லைடு அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும் மற்ற ஸ்லைட்ஸ்க்கு. அது போலயே வந்து சிமிலர் ஸ்டைல்ல வந்து நம்ம வந்து நிறைய ரைட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். சேம் பேசிக் ஃபார்மேட்லயே வந்து எல்லா ஸ்லைட்ஸும் வரும். அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைட் மாஸ்டர். மோர் தென் ஒன் ஸ்லைட் மாஸ்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலரு, அதுல என்ன கிராஃபிக்கு, கிரேடியன்ட், அதாவது அதனுடைய பேக்ரவுண்ட் தான் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் இப்ப ஏதாவது லோகோஸோ ஆட் பண்றது, இல்ல டெக்கரேட்டிவ் லைன்ஸ், கிராபிக்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்றது அந்த ஸ்டைல் மாஸ்டர்ல வந்து ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிருக்கோம். அது எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ பேக்கேஜிங் ப்ரெசன்டேஷன் ஸ்டைல்ஸ் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாடிஃபை பண்ணி நம்ம நியூ ப்ரெசன்டேஷனுக்கு வந்து இது பண்ணிக்கலாம். பட் நம்ம புதுசா வந்து ஒரு ஸ்டைல் வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா வியூல போயிட்டு மாஸ்டர் போயிட்டு ஸ்லைட் மாஸ்டர் அதுல போயிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாஸ்டர் ஸ்லைட்ஸ் வந்து வியூ ஆகும். அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்டைல்ஸ் இருக்கும். ஒன்னு ஸ்லைட் மாஸ்டர், இன்னொன்னு நோட் மாஸ்டர். ஸ்லைட் மாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா இது போல இருக்கும். இதுதான் ஸ்லைட் மாஸ்டர் வியூ. அதுவே நோட் மாஸ்டர் வியூ வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்லைட் மாஸ்டர் வியூல வந்து பாத்தீங்கன்னா நியூ மாஸ்டர் ஸ்லைட்ல போயிட்டு நம்ம எப்படி வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன மாதிரியான ஸ்லைட் வேணும், சப்போஸ் நம்ம ரீநேம் கூட பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து சேம் ப்ரொசீஜர் தான். நம்ம ரீநேம் எப்படி பண்றது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல பார்த்தோம். ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் கொடுத்தாலும் ரீநேம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இல்ல எனக்கு வேண்டாம்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நோட் மாஸ்டர் வியூ. இதுதான் வந்து இது போலதான் வந்து இருக்கும் நோட் மாஸ்டர் வியூ. நம்ம நோட்ஸ் வியூ பார்த்தோம்ல, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நோட் மாஸ்டர் வியூ. கீழே வந்து நோட்ஸோட வரும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு கிராஃபிக் ஆப்ஜெக்டை எப்படி கிரியேட் பண்றது. இப்ப நமக்கு வேண்டிய கிராபிக்ஸ் வந்து நம்ம ஓனா வந்து இந்த இம்ப்ரெஸ்ல வந்து கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு வந்து டிராயிங் டூல் பார் இருக்கு. அதுல நிறைய டூல்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த டூல் பார் வியூ ஆகலைன்னா வியூல போயிட்டு டூல் பார் கொடுத்தீங்கன்னா அது வந்து மெயின் மெனு பார்ல வந்து வரும். இப்ப செலக்ட்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இது மேல இருந்து செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வரலாம். லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து வரைய முடியும். ஆரோ வந்து வரையிருக்கு. அது போல வந்து ஒவ்வொரு ஷேட்ஸ் வந்து நம்மளால வரைய முடியும். இல்ல டெக்ஸ்ட் ஏதாவது அலைன் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். கர்வ், கனெக்டார்ஸ் இது எல்லாமே இது இருக்கு பாருங்க. இது வந்து செலக்ட் லைனு, ஆரோ, லைனு, ஆரோ, ரெக்டாங்கிள், எலிப்ஸ், டெக்ஸ்ட், ஒரு டெக்ஸ்ட் எப்படி ரைட் பண்ணலாம், வெர்டிகலா பண்றது, கர்வ் எப்படி டிரா பண்றது, கனெக்டார்ஸ் இது போல வந்து எல்லாமே இதுல இருக்கும். பேசிக் ஷேப்ஸ், சிம்பிள்ஸ், ஆரோஸ், ஸ்டார் எப்படி பண்றது, இது எல்லாமே வந்து கிராஃபிக் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு கிராஃபிக்கை வந்து கிரியேட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து இன்சர்ட்டிங் இமேஜஸ். இமேஜஸ் இன்சர்ட் பண்ணது வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்லயே நம்ம பார்த்தோம். இன்சர்ட்ல போயிட்டு செலக்ட் பிக்சர், பிக்சர்ல இருந்து ஃபைல் எல்லாம் வரும். அந்த ஃபைல்ல இருந்து எந்த ஃபைல்ல நம்ம பிக்சர் இருக்கோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். எந்த லொகேஷன்ல இருக்கோ நம்ம செலக்ட் பண்ணி பிக்சர் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதே சேம் திங்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆடியோவும் வீடியோவும் இன்சர்ட் பண்றதுக்கு. அதே மாதிரி இன்சர்ட்ல போனீங்கன்னா அந்த ஃபைல் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். எந்த லொகேஷன்ல இருக்க மூவியோ சவுண்டோ ஏதோ ஒன்று ஆடியோவோ வீடியோவோ நம்ம இன்சர்ட் பண்ணதுனாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு சில பிரிஸ்கிரைப்டு ஃபார்ம் இருக்கு. பாருங்க WMV. இந்த ஃபார்மேட்ல இருக்க வீடியோவும் ஆடியோவும் மட்டும்தான் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா இன்சர்ட் பண்ண முடியும். இதோட பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் வந்து முடியுது. இத
இதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலா எப்படி பண்றதுன்னு பண்ணி பார்ப்போமா? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸ் போயிடணும். ஓப்பன் ஆஃபீஸ் போயிட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண ப்ரெசன்டேஷன் எடுத்துக்குமா, அதை எடுத்துட்டு ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? ஓப்பன் பண்ணிட்டாச்சு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், எப்படி வந்து ஒரு இதுல வந்து என்னென்ன வியூ மாஸ்டர் ஸ்லைடு பார்த்தோம்ல, மாஸ்டர் ஸ்லைடுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வியூல போயிட்டு எங்க இருக்கு மாஸ்டர் ஸ்லைடு இருக்கு பாருங்க. மாஸ்டர்ல போயிட்டு ஸ்லைட் மாஸ்டர் வேணுமா மூட் மாஸ்டர் வேணுமா நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸ்லைட் மாஸ்டர்னா இது போல வரும். இது இருக்கு பாருங்க, இதுதான் வந்து ஸ்லைட் மாஸ்டர். அதுவே வந்து நோட் மாஸ்டர்னா இது வந்து நோட் மாஸ்டர் வியூ. ஓகேங்களா? இது போல வந்து வர்றது நோட் மாஸ்டர் வியூ. கீழே இது இருக்கு பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸ் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இல்ல இந்த ஸ்லைடு வந்து நம்ம மூவ் பண்ணிட்டு வேற ஏதாவது இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப எப்படி இந்த மாஸ்டர் வியூ க்ளோஸ் பண்ணா க்ளோஸ் மாஸ்டர் வியூ கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடும். இப்ப வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த நோட்ஸ் வியூ நார்மல் வியூக்கு வந்துடும். ஓகேங்களா? நார்மல் வியூக்கு வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்த்தோம்னா கிரியேட்டிங் a கிராஃபிக் ஆப்ஜெக்ட். இப்ப வந்து இது வந்து செலக்ட் பண்றதுக்கு ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைன் வந்து எப்படி டிரா பண்றது, ஒரு லைன் டிரா பண்றது, அந்த லைன் வந்து என்ன கலர்ல இருக்குதா அப்படின்னு நம்ம கலர் வந்து என்ன கலர் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதனுடைய வித் திக்னஸ் வந்து எந்த அளவு அதுக்கு திக்னஸ் வேணும் அப்படின்றது அந்த திக்னஸ் வந்து காமிக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி, இப்ப சாலிடா இருக்கணுமா லீனியரா இருக்கணுமா ஆக்சிலா இருக்கணுமா அது போல வந்து எல்லாமே வந்து இதுல கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆரோ, ஒரு ஆரோ எப்படி இது பண்றது சேம் தான். அதை கிளிக் பண்ணி நம்ம கொடுத்தோம்னா ஆரோ வந்து வரும். அந்த ஆரோக்கு நம்ம ஏதாவது ஒரு கலர் வேணும்னா நம்ம அந்த கலர் வந்து நம்ம சூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலிப்ஸ் ஷேப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க ஏதாவது கிரியேட் பண்ணணும்னா நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப டெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நம்ம இந்த டெக்ஸ்ட் வந்து ஏதாவது டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணலாம். அந்த டெக்ஸ்டுக்கு வந்து டைப் பண்றதுக்கு வந்து நம்ம என்ன ஃபாண்ட் எல்லாமே நார்மலா நம்ம டைப் பண்றது மாதிரி தான் வந்து இதுலயும் வந்து நம்ம டைப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கர்வ் லைன் வந்து வரையறதுக்கு. இப்ப வந்து நான் வந்து இப்ப நம்ம வந்து ஒரு ஃபிளார் வரைகிறோம் அப்படின்னு, இப்போ ஒரு ஃபிளார் வரைய போறோம் அப்படின்னா இப்ப ரவுண்ட் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை கிளிக் பண்ணி நம்ம பெயிண்ட்ல பண்ணுவோம்ல அந்த பெயிண்ட்ல பண்ற மாதிரியே தான் நம்ம வந்து நமக்கு தேவையான கிராஃபிக் ஆப்ஜெக்ட வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து பேசிக் ஷேப்ஸ், அதாவது என்னென்ன ஷேப்ஸ்லாம் இருக்கோ அந்த ஷேப்ஸ்லாம் வரும். இப்போ ஒரு கியூப், வேற ஏதாவது ஒரு ஃப்ரேம், இது போல இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த திக்னஸ் எல்லாமே வந்து கொடுக்கும். அந்த கலரு இல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் அவுட்லைன் கலர் வந்து அதே மாதிரி நம்ம இன்லைன் ஃபில் பண்ணி இது பண்ணிக்கலாம். இப்ப ரவுண்டா இது எல்லாமே ரவுண்டட் கார்னர் வேணா ரவுண்டட் கார்னரு, அப்புறம் வந்து இதுல வந்து இது போல வந்து டாட் டாட் லைன் வேணுமா அது போல இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொடுத்து இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பேசிக் சிம்பிள்ஸ் தான். இல்ல வந்து இது போல சிம்பிள்ஸ் ப்ராஹிபிட்டட் சிம்பிள்ஸ் நம்ம இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற மாதிரினா அந்த சிம்பிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது எல்லாமே வந்து பேசிக் சிம்பிள்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் கனெக்டர்ஸ், சாரி இது வந்து கனெக்ட் பண்ணிக்கிறது. இப்ப வந்து இது எந்த சைஸ் வேணுமோ நம்ம அந்த சைஸ்க்கு வந்து பெருசாக்குறது சின்னதாக்குறது எல்லாம் இது போலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராஃபிக் ஐட்டம்ஸ வந்து நம்ம கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? இது அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பிக்சர் எப்படி இன்சர்ட் பண்றதுன்னு பார்த்தோம். எப்படி பண்றதுன்னா இன்சர்ட் இப்படி இங்க இருந்து பண்ணோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்சர்ட்ல போயிட்டு நம்ம பிக்சர்ஸ்ன்னு கொடுத்தோம்னா ஃப்ரம் ஃபைல் கேட்கும். எந்த ஃபைல்ல இருந்து நம்ம இது பண்ண போறோமோ அந்த பிக்சரை வந்து நம்ம கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கணும்.
ஓப்பன் கொடுத்தோம்னா அந்த பிக்சர் வந்து இங்க வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பார்டர் கொடுக்கலாம். அது போல வந்து நிறைய அதுல வந்து ஃபார்மேட் ஆப்ஷன் இருக்கும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்மேட் பண்ணி இது பண்ணிக்கலாம். நீங்க இந்த பிக்சரை என்லார்ஜ் பண்ண தந்தாலும் என்லார்ஜ் பண்ணலாம். இல்ல கம்மியா ஸ்மாலா பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம ஸ்மால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது போலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக்சர் இன்சர்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஆடியோ வீடியோவும் சேம் மாடல் சேம் ப்ரொசீஜர். அதாவது மூவி அண்ட் சவுண்ட்ல போயிட்டு நம்ம கிளிக் பண்ணோம்னா அதே மாதிரி ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். நம்ம வந்து எந்த மூவி என்ன சவுண்ட் வேணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்தா அது வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரசன்டேஷன் நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றது. இதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த சாப்டர் வந்து ஓவர் ஆகுது. இன்னைக்கு இந்த கிளாஸ்ல வந்து நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரசன்டேஷன் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத எப்படி ஓப்பன் ஃபர்ஸ்ட் இந்த இம்ப்ரெஸ் எப்படி ஓப்பன் பண்றது, அதுக்கப்புறம் ஒரு பிரசன்டேஷன் எப்படி கிரியேட் பண்றது, அப்புறம் ஸ்லைட்ஸ்ல அந்த லே அவுட் எப்படி சேஞ்ச் பண்றது, என்னென்ன டிரான்சிஷன்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் எப்படி சேவ் பண்ணலாம், ரீஅரேஞ்ச் பண்றது எப்படி, ஒரு ஸ்லைடை இன்சர்ட் பண்ணலாம், டெலீட் பண்றது, டேபிள் இன்சர்ட் பண்றது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைட் ஷோ பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக்சர் இன்சர்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய கிராபிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரசன்டேஷன் கிரியேட் பண்ண. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்க புக்லயே வந்து ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டின்னு இருக்கும் பாருங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா மை ஸ்டேட் கிரியேட் ஏ பிரசன்டேஷன் ஆஃப் மை ஸ்டேட் யூசிங் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல் லேஅவுட்ஸ். எல்லா லேஅவுட்டையும் யூஸ் பண்ணி மை ஸ்டேட்ன்றதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரசன்டேஷன் கிரியேட் பண்ணணும். அது போல நீங்க வந்து ஒரு பிரசன்டேஷன் கிரியேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு டைமிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி அதை ரன் பண்ண விடுங்க. எப்படின்னா டைமிங் வந்து எங்கன்னா இந்த டிரான்சிஷன்ல போயிட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். என்ன டிரான்சிஷன் கொடுக்குறோமோ அந்த டிரான்சிஷன் கொடுத்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்ப பிளே ஆட்டோமேட்டிக்லி ப்ரிவ்யூ. இப்ப ஸ்லைட் ஷோனா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸ்லைட் ஷோ ஆகும். ஓகேங்களா? இதுக்கு வந்து நீங்க டைமிங் வந்து கொடுத்துட்டீங்கன்னா அந்த டைமிங் வந்து செட் ஆகிடும். அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்க பண்ணுங்க. இதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த சாப்டர் வந்து முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.